வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் புதிய நிர்வாக குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாத காலமாக பார்த்தோமெனால் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக முடங்கி இருந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க புதிதாக நிர்வாக குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதில் புசி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர், அருண்ராஜ் பரப்பு பொதுச் செயலாளர், டிடிஆர் நிர்மல்குமார் இணை பொதுச் செயலாளர், ராஜ்மோகன் துணை பொதுச் செயலாளர், விஜயலட்சுமி துணை பொதுச் செயலாளர், ராஜசேகர் தலைமை நிலைய செயலாளர், அருள் பிரகாசம் துணை பொதுச் செயலாளர் சென்னை மாவட்டம், சிவகுமார் மாவட்ட செயலாளர், பார்த்திபன் சேலம் மாவட்ட செயலாளர், விஜய் சரவணன் தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர், சிவன் தர்மபுரி மாவட்ட செயலாளர், பாலாஜி ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர், சம்பத்குமார் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர், சுகுமார் நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர், தங்கபாண்டி மதுரை மாவட்ட செயலாளர், அப்புனு என்ற வேல்முருகன் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர், ராஜ்குமார் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர், பர்வேஸ் புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர், விஜயன்பன் கல்லணை மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர், பரணி பாலாஜி கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர், விபி மதியழகன் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர், சதீஷ்குமார் நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், விக்னேஷ் கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர், வெங்கடேஷ் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த நிர்வாக குழுவில் புதிதாக 2 உறுப்பினர்களும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாலசுப்ரமணியன் கழக உறுப்பினர் தூத்துக்குடி, அதே போன்று ஜேபிஆர் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் மரிய வில்சன் சென்னை மாவட்டத்தின் உறுப்பினர் அவர்கள் இந்த நிர்வாக குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். நாளைய தினம் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் வரக்கூடிய தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இந்த கூட்டமானது கூட இருப்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் துயர சம்பவத்திற்கு பின்பு நடைபெறக்கூடிய இந்த முக்கிய கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்களும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தாவேகாவின் பொதுக்குழு குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று பூத் கமிட்டி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. தாவேகாவின் பணிகள் வரக்கூடிய தேர்தலுக்கான பணிகள் நாளை முதல் பார்த்தோம்னால் துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் உறவினர்களையும் சந்தித்ததற்கு பின்புதான் நான் கட்சி பணிகளை துவங்குவேன் என்று விஜய் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர் இந்த நிர்வாகிகளை நியமித்து உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.